செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட விசிக சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் தொல்காப்பியர் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் ஐயா தொல்காப்பியர் நினைவேந்தல் நாள் செங்கை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் சரவம்பாக்கம் கூட்டுசாலையில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்னர் கர்ம வீரர் காமராஜர் மற்றும் ஐயா தொல்காப்பியன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்பும் மாபெரும் மக்கள் திரள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் வருகின்ற சனிக்கிழமை மாலை 4 மணியளவில் மறைமலை நகரில் நடைபெறுவதையொட்டி முகாம் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மாவட்ட செயலாளர் செய்யூர்தா பொன்னிவளவன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சூகா விடுதலை செழியன், மண்டல செயலாளர் கீழ்கா அன்பு செல்வன், நூர்ஜஹான், ஜெயந்தி, அம்பேத், ஆதித்தமிழன், சிறுத்தை வீரா, திராவிட உதயா, அத்திமனம் சீனு, அசோக், பார்த்திபன், ராமு, குமரேசன், கார்த்திக், பிரபா உள்ளிட்ட நிர்வாகிகள் உட்பட 200க்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழரை சமூக நீதி கொடையாக வழங்கிய தந்தை தொல்காப்பியனாருக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். அவர்கள் ஆற்றிய மக்கள் பணியை எழுச்சி தமிழர் அந்த 2 வார காலமாக களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்று எப்படி நாம் ஒவ்வொரு மாநாட்டையும் அதிகப்படியான நபர்களை சென்று வாகனங்களில் அழைத்து சென்று தோத்துப்பாக்கத்தில் உள்ள தம்பி ஆதித்தமிழர் அலுவலகத்தில் நடத்தி குறித்துள்ளோம். அவர்களின் பிறந்தநாளுக்கு சென்று அதை தொடர்ந்து நேற்று காலையிலே தான் இதை தொடர்பு கொண்டு அண்ணன் மாசின் அவர்களும் அண்ணன் முருகா அவர்களும் அந்த காமராஜர் அவர்களின் அதை மறுப்பேற்று சொல்லாமல் கூட்டி கூட்டத்தினுடைய ஒப்புதல் வழங்கிவிட்டு நேற்றிலிருந்து இன்று காலை மாவட்டத்தில் தம்பி சிறுத்தை வீரா, தம்பி உதயா, நூர்ஜஹான் உள்ளிட்ட அத்தனை பேரும் தன்னுடைய பங்குக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க வரும்போது சொன்னார். உண்மையில மகிழ்ச்சி தான். ஒரு நாள் கூட இல்லை. 2 கலந்தாய் கொடுத்து நடத்தி விட்டேன். சுற்றி இருக்கின்றேன். இப்போ அண்ணன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தான்.